தள்ளுவண்டி கடையில போட்டிருக்காங்க. இது எளிய மக்களும் இங்க வந்து உணவு அருந்தலாம். எளிய மக்களும் பிரியாணி சாப்பிடணும், நம்ம வந்து அசைவம் சாப்பிட முடியல, ரொம்ப எளிமையான மக்கள் வந்து 40 ரூபாய்க்கு வந்து செய்யலாம், இங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போகலாம். எளிய மக்களும் சாப்பிடக்கூடிய அளவுல இந்த கடையை நடத்திட்டு வராங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களாக இதே இடத்துல இயங்கிட்டு இருக்கு. அதனால 40 ரூபா ஒரு பிரியாணி தென்காசி ஊர்ல விற்பனை செய்யறாங்கன்னா உண்மையிலே ஒரு ஆச்சரியக்குரியதான். இந்த மாதிரி குறைந்த விலையில சாப்பிடக்கூடிய உணவு தரமான உணவாக வந்து இவங்க சொந்த தயாரிப்புல இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களே தயாரிச்சு இவங்களே விற்பனை செய்யறாங்க, வேற ஆட்கள் கிடையாது. ஆகையினால இந்த பிரியாணி வந்து நேச்சுரல் சுவையாக இருக்கிறது. அன்பார்ந்த உறவுகள், இங்க வந்து பிரியாணி சாப்பிடக்கூடிய எளிய மக்கள் வந்து உணவு அருந்தலாம் சொல்லி இந்த கடை உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. அன்பார்ந்த உறவுகளே, இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள தென்கை சாரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அன்பார்ந்த உறவுகளே, தென்காசி மேம்பாலம் புதிய பேருந்து நிலையம் செல்லும் வழியில் வலதுபுறத்தில் சுல்தான் தள்ளுவண்டி கடை பிரியாணி 40 ரூபாய் முதல் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இக்கடையில் நாம் சென்று தற்போது உள்ள விற்பனையை நாம் கண்டு சந்தித்து பேசிய போது கூட்டமும் அதிகமாக இருந்தது. விலையோ எம்டி பிரியாணி 40 ரூபாய் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சாப்பாட்டினை வாங்கி உணவு அருந்திய அந்த சம்பந்தப்பட்ட அந்த உணவு பிரியர்களிடம் கேட்டபோது இந்த உணவு அருமையாக இருந்து பல்வேறு கருத்து கூறினர். தற்போது உள்ள தென்காசி மாநகரில் குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்க பிரியாணி இக்கடையில் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு வருஷமா சாப்பிட்டு வரேன். டேஸ்ட் இருக்கு நாங்க வரோம். லோக்கல் தாங்க, தென்காசி கீழே. தென்காசியில சீப்பு சாப்பிட வரலாம். டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட். ஆமா, டெய்லி வரும். குற்றாலத்துக்கு வருவான், சொந்த ஊர் மதுரை. வந்தா அங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு, சிக்கன் சாப்பிட்டு, பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறி திருப்பி போகும். சூப்பர். பிரியாணி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும், பரவாயில்ல. இல்லை இல்லை, குவாலிட்டியாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்ப நம்ம என்ன பிரியாணி வாங்கியிருக்கோம். பிரியாணி வாங்கி நம்ம சாப்பிட்டு போற டேஸ்ட் பாக்குறோம். இப்ப எல்லா மக்களும் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா டேஸ்ட் அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்த போதிலும் இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கோம், அவங்க சொல்ற உண்மையா பொய்யா, உண்மையிலே இந்த உணவுல டேஸ்டா இருக்கான்னு செக் பண்றோம். அருமையா இருக்கு, பிரச்சனை இல்ல, அருமையா இருக்கு உண்மையிலே. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணோம்னா நீங்க கிட்டத்தட்ட இந்த பிரியாணி 600 ரூபா 500 ரூபா அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி வரியோட சொல்லுவாங்க. ஆனா இங்க 80 ரூபா 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா எளிய மக்களும் சாப்பிடலாம். நல்லா அருமையா இருக்கு. அதே பாருங்க, மட்டன் பீஸ் தெளிவா அருமையா இருக்கு. எங்களாமோ நம்ம போய் சாப்பிடுறோம், பெரிய பெரிய ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுறோம். அந்த ஹோட்டல்ல வந்து இந்த அளவுக்கு எளிமையான முறையில குறைஞ்ச விலைக்கு ஒரு பிரியாணி கொடுப்பாங்கன்னா முடியாது. உள்ள போனோடனே ஜிஎஸ்டி வரி முதல்ல கட்டிதான் உள்ள போகணும். ஆனா இப்ப ரோட்டோரம் கடை இந்த பாருங்க, அழகா எத்தனை மக்கள் எங்க இருந்தோ வந்து தென்காசியூர்ல வந்து சாப்பிட்டு போறாங்க. இது வந்து உண்மையில வந்து ஒரு விசித்திரமான ஒரு உணவாக, ஒரு மரத்தடியில, அதுவும் வேப்ப மரத்து காற்றுல ஒரு அறுசுவை உணவை சாப்பிடணும்னா அது பிரியாணி. இன்னைக்கு வந்து மீல்ஸ் சைவ சாப்பாடு 150 ரூபா 120 ரூபா சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வச்சிருக்கோம் மொத்தத்துல அதிகபட்சம்னா 100 ரூபா ஆகும்.
நீங்க ஒவ்வொரு ரேட்டு சைவ சாப்பாடு கூட அசைவ சாப்பாடு அரிசி கூட அருமையா இருக்கு. யாராவது ட்ரை பண்ணு நினைச்சீங்கன்னா வந்து சாப்பிடணும்னு வச்சீங்கன்னா தென்காசி பழைய பேருந்து புதிய பேருந்து செல்லு வழியில இந்த கடை இருக்கு. வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். வாழ்க வளமுடன்.